ஹரே கிருஷ்ணா. உயிரிலிருந்து உயிர் தோன்றுகிறது பாகம் 22 அத்தியாயம் 8 8வது காலை உலா மே 11 1973 அன்று ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. லாஸ் ஏஞ்சலிஸின் அருகிலுள்ள பசிபிக் மகா சமுத்திரத்தின் கரையில் ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள் டாக்டர் சிங் மற்றும் சில மாணவர்களுடன் நிகழ்த்திய உரையாடலின் தலைப்பு பிரக்ஞையின் பரிணாமம். டாக்டர் சிங் கூறுகிறார், ஸ்ரீல பிரபுபாதா அவர்களே, 84 லட்சம் உயிரினங்களும் ஒரே சமயத்தில் சிருஷ்டிக்கப்பட்டன என்று நான் பகவத்கீதையில் படித்தேன். அது சரியா? ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆம். டாக்டர் சிங் மேலும் கேட்கிறார், அப்படியானால் சில ஜீவராசிகள் பரிணாம மாற்றங்களுக்கு உட்படாமல் நேரடியாக மனித இனத்தை அடைந்துள்ளன என்று சொல்லலாமா? ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆம். ஜீவராசிகள் ஒரு சரீரத்திலிருந்து மற்றொன்றிற்கு இடம் மாறுகின்றன. மனிதன் ஒரு வீட்டிலிருந்து மற்றொன்றிற்கு மாறுவது போல் ஜீவராசி ஒரு சரீரத்திலிருந்து மற்றொன்றிற்கு மாறுகிறது. ஒரு வீடு முதல் தரமானதாக இருக்கலாம், மற்றொன்று 2ஆம் தரமானதாகவும் வேறொன்று 3ஆம் தரமானதாகவும் இருக்கலாம். ஒரு மனிதன் 2ஆம் தரமான வீட்டிலிருந்து முதல் தரமான வீட்டிற்கு மாறும்போது அம்மனிதனின் பண வசதிக்கு, அதாவது கர்மாவிற்கு ஏற்ப வீடுதான் மாறுகிறதே தவிர மனிதன் மாறுவதில்லை. உண்மையில் பரிணாம வளர்ச்சி பிரக்ஞையில் தான் ஏற்படுகிறதே தவிர சரீரத்தில் அல்ல. புரிகிறதா? டாக்டர் சிங் கூறுகிறார், அப்படித்தான் நினைக்கிறேன். வாழ்வின் கீழ்நிலையை அடைந்தவன் படிப்படியாக முன்னேறி மீண்டும் உயர்நிலையை அடைய வேண்டும் என்கிறீர்களா? ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆம். உங்கள் பண வசதி பெருகும் போது நீங்கள் ஏற்கனவே உள்ள உயர்தரமானதொரு வீட்டிற்கு செல்லலாம். கீழ்த்தர வீடு மேல்தர வீடாக மாறுகிறது என்பதல்ல. அது டார்வினின் அபத்தமான கொள்கை. நவீன விஞ்ஞானிகள் உயிர் பருப்பொருளிலிருந்து தோன்றுகிறது என்று எண்ணுகிறார்கள். அவர்கள் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு உயிர் இருக்கவில்லை, பருப்பொருள் மட்டுமே இருந்தது என்கிறார்கள். அதனை நாம் ஏற்பதற்கில்லை. உயிர் மற்றொன்று பருப்பொருள் ஆகிய இரு சக்திகளில் உயிர் ஆத்ம சக்தியே மூல உயர்நிலை சக்தியாகும். பருப்பொருளோ சக்தி விளையும் கீழ்நிலை சக்தியே. டாக்டர் சிங் கேட்கிறார், இவை இரண்டும் ஒரே சமயத்தில் இருக்கின்றனவா? ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆம். ஆனால் ஆத்மா சுதந்திரமானது, பருப்பொருள் அதனை சார்ந்திருக்கிறது. உதாரணமாக, என் கை கால் இல்லாவிட்டாலும் உயிர் வாழ முடியும். ஆனால் ஆத்மா, அதாவது உயிர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. எனவே நான் கை கால்களை சார்ந்து வாழவில்லை. சரீரத்தினுள் இருக்கும் உயிரை, அதாவது ஆத்மாவை சார்ந்தே எனது வாழ்க்கையும் கைகளும் கால்களும் உள்ளன. அடுத்த உரையாடலின் தலைப்பு நித்தியமான விருப்பங்களுக்கு ஏற்ற சரீரங்கள். டாக்டர் சிங் கேட்கிறார், ஆனால் உயிரும் பருப்பொருளும் ஒரே சமயத்தில் வருகின்றன. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், அவை வருவதென்பதே இல்லாத ஒன்றாகும். ஏனெனில் அவை ஏற்கனவே இங்குள்ளன. வரம்புக்குட்பட்ட இவ்வுலகில் அனைத்திற்கும் ஆரம்பம் இருப்பதை நாம் காண்பதால் வருகிறது என்ற எண்ணம் நம் மனதில் பதிந்துள்ளது. எனவே பொருட்கள் வருவது பற்றி எண்ணுகிறோம். ஆனால் உண்மையில் பருப்பொருளும் ஆத்மாவும் ஏற்கனவே உள்ளன. தான் பிறக்கும் போதுதான் உலகமும் பிறக்கிறது என்று மனிதன் எண்ணுகிறான். ஆனால் உலகம் ஏற்கனவே உள்ளது. மற்றொரு உதாரணம் நெருப்பு. நெருப்பை பற்ற வைத்தவுடன் வெளிச்சமும் வெப்பமும் தோன்றுகின்றன. நெருப்பை பற்ற வைத்த பின் வெப்பமும் வெளிச்சமும் வருவதற்காக நான் காத்திருக்க வேண்டும் என்று எண்ணினால் அது மடத்தனம் அல்லவா? டாக்டர் சிங் சொல்கிறார், ஆனால் வெப்பமும் வெளிச்சமும் நெருப்பிலிருந்தே தோன்றுகின்றன. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், இருந்தாலும் வெப்பமும் வெளிச்சமும் நெருப்பின் கூடவே உள்ளன. அதுபோலவே நித்தியமான உயிர்களின் கூடவே நித்தியமான விருப்பங்களும் கூடிக்கொண்டே இருக்கின்றன. இந்த விதவிதமான நித்தியமான விருப்பங்களுக்கு ஏற்றவாறு விதவிதமான இன வகைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. டாக்டர் சிங் கேட்கிறார், ஜீவராசிகள் அவரவரின் விருப்பத்திற்கு ஏற்ப பல்வேறு வெவ்வேறு வகையான சரீரங்களில் இனங்களில் வாசம் தரப்படுகிறார்களா? ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆம். உதாரணமாக, குற்றம் புரிபவர்கள் இருப்பார்கள் என்பதை அறிந்தே அரசு சிறைச்சாலையை அமைக்கிறது. குற்றவாளி தண்டிக்கப்பட்டவுடன் ஏற்கனவே தயாராக இருக்கும் சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகிறான். இச்சிறைச்சாலைகளை போன்றதுதான் இந்த வெவ்வேறான இவ்வுயிரினங்கள். இறைவன் சர்வஜா, அதாவது அனைத்தும் அறிந்தவர் என்று
வர்ணிக்கப்படுகிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். அவரது ஆதிக்கத்தில் உள்ள சில ஜீவராசிகள் குற்றம் புரிவார்கள் என்பது அவருக்கு தெரியும். மேலும் இப்பருப்பொருள் உலகில் வாழும் ஜீவராசிகளின் பருப்பொருள் குணங்களுக்கு ஏற்ப பல்வேறு இச்சைகள் உள்ளதையும் இறைவன் அறிவார். ஆகவே இறைவன் கட்டுண்ட ஆத்மாக்கள் தங்குவதற்காக பல்வேறு வகையான உயிரினங்களை இப்பிரபஞ்சத்தின் ஆரம்பத்தில் இருந்தே படைத்திருக்கிறார். பருப்பொருள் இயற்கையின் குணங்கள் சத்வ குணம் அதாவது நற்குணம், ரஜோகுணம் அதாவது தீவிர குணம், தமோ குணம் அதாவது அறியாமை குணம் என மூவகைப்படும். இம்மூன்று குணங்களையும் கொண்டு பருப்பொருள் உலகின் வெவ்வேறு பொருட்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. இது அடிப்படை நிறங்களான நீலம், சிவப்பு, மஞ்சள் ஆகிய மூன்றையும் கலந்து லட்சக்கணக்கான நிறங்களை உருவாக்குவதை போன்றதாகும். இந்த ஏற்பாட்டை கைகொள்வதற்கான திறமை இயற்கையிடம் உள்ளது. பகவத்கீதையின்படி 3.27 பிரகிருத்தே கிரியமானானி குணை கர்மாணி சர்வச்ச, அனைத்து நடவடிக்கைகளையும் பருப்பொருள் இயற்கையின் குணங்களாலேயே நிறைவேற்றப்படுகின்றன. இக்குணங்கள் பல்வேறு வகையான உயிரினங்களில் வெவ்வேறு விதங்களில் வெளிப்படுகின்றன. செடிகள், மரங்கள், நீர்வாழ்வன, மனிதன், தேவர்கள், பூனைகள், நாய்கள் போன்றவை இதில் அடங்கும். இவற்றின் மொத்த எண்ணிக்கை 84 லட்சம். அதாவது 84 லட்சம் வெவ்வேறான இனங்கள். பரமபுருஷராகிய பகவான் தம்மை தாமே விரிவுபடுத்திக் கொண்டு பரமாத்மாவாக ஒவ்வொருவர் இதயத்திலும் வீற்றிருக்கிறார். இப்பருப்பொருள் சரீரத்தில் வசித்தாலும் அச்சரீரத்தின் தோற்றுவாயானாலும் பரமாத்மா பருப்பொருள் அல்ல, பரம்பொருளே ஆகும். வெப்பமும் வெளிச்சமும் சூரியனின் சக்திகளாகையால் சூரியன் வெப்பத்தினால் பாதிக்கப்படுவதில்லை. அதுபோலவே பரமாத்மாவும் அவரிடமிருந்து வெளிப்படும் சக்திகளான ஆன்மீக மற்றும் பருப்பொருள் சக்திகளால் பாதிக்கப்படுவதில்லை. சில சமயங்களில் மேகங்கள் சூரியனை மறைப்பதாக நினைக்கிறோம். அவ்வெண்ணம் குறையறிவு காரணமாக தோன்றுவதாகும். இக்கிரகத்தில் நாம் சூரிய வெளிச்சத்தையும் மேகமூட்டத்தையும் உணர்கிறோம். ஆனால் மேகங்களை உண்டு பண்ணும் சூரியனில் சூரிய ஒளி மட்டுமே உணரப்படுகிறது. அதுபோலவே பௌதீகம், ஆன்மீகம் என்ற பாகுபாடு நம்மிடையிலேயே உணரப்படுகிறது. இறைவனுக்கு இந்த பாகுபாடுகள் இல்லை. அவர் பருப்பொருள் சரீரத்தில் தோன்றினாலும் சரி, ஆன்மீக சரீரத்தில் தோன்றினாலும் சரி, எப்பொழுதும் ஆன்மீகமானவரே. அவர் சக்திமயமானவர் ஆதலால் பருப்பொருள் சக்தியும் ஆன்மீக சக்தியும் அவருக்கு ஒன்றே. அவர் பௌதீகத்தை ஆன்மீகமாகவும் ஆன்மீகத்தை பௌதீகமாகவும் மாற்ற வல்லவர். ஹரே கிருஷ்ணா. இதுடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியான நீரும் பூடகமான சக்தியே என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.